விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எங்கும் வீரம், எங்கேயும் எங்கும் நாதம். நான் பாட நான் ஆட எல்லாரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். சங்கீதம் கொண்டாட சந்தோஷம் உண்டாக பொன்னான நேரம் நேரம். என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன வண்ணங்கள் இல்லாமல் மின்னும் கண்ணோரம். கச்சேரி கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், டிஸ்கோவை பாருங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள். Come on singers, ஒரே சுகம்தான், ஒரே சுவைதான், ஒரே இசைதான். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். I'm a disco dancer. ஓகே, ஸோ தேஜஸ்வினி இங்கே வாங்க. இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்கள் தான். ஆடும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சா? ஓகே, ஸோ தேஜஸ்வினி நீங்கள் வந்து டிஸ்கோ ரவுண்ட் ஆடி இருக்கீங்க. நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்போ பாய் வேஷம் போட்டு ஆடினீங்க? அந்த சாங் அப்படி மைக் அந்த சாங்ல அப்படி ஆடினாங்க, அதனால. ஸோ மேல் வாய்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அந்த சாங் வந்து நீங்கள் பாய் வேஷம் போட்டிருக்கீங்க. ஏன் நீங்கள் ஃபீமேல் சாங் எதுவுமே செலக்ட் பண்ணல? ஃபீமேல் சாங்ஸ் எவ்வளோ இருக்குது டிஸ்கோ நம்பர்ஸ்? இல்லை, இந்த சாங் ரொம்ப எனர்ஜெட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால. அப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்களா? உங்கள் கொரியோகிராஃபர் முடிவு பண்ணாரா? மாஸ்டர் முடிவு பண்ணார். ஆல்ரைட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. உங்களோட காஸ்டியூம் கூட சூப்பராக இருக்குது. டிஸ்கோ ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ தேஜஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பாபா மாஸ்டர். வணக்கம் தேஜா. வணக்கம் மாஸ். ரொம்ப நல்லா இருந்ததுமா. என்னன்னா எது மட்டும் எனக்கு ஒன்றுனா உன்னோட ஆட்டிடியூடு, உன்னோட கனெக்டிவிட்டி தான். சரி, நீ நிறைய அட்டெம்ப்ட் வந்துட்டு புதுசாக இருந்தது. நான் யாருமே பண்ணாததெல்லாம் பார்த்தேன். உன்னோட அந்த பின்னாடி வச்சு முயற்சி, அதுக்கப்புறம் சில மூமெண்ட்லாம் பண்ணீங்க, இது வரைக்கும் யாரும் பண்ணல, அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க. அதே மாதிரி ஆம்பளையா நீங்கள் சரி, உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கான பாட்டு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக லேடிஸோட எனர்ஜெட்டிக்கான பாட்டு எதுவும் இல்லை, கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் நம்மளே போட்டு கோதால இறங்கலாம்
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. உங்களோட அட்டெம்ப்ட் உங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது. பாய்ஸ்லாம் கேலப்பாக ரொம்ப நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. என்னன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே வரைக்கும் எனர்ஜி நல்லா இருக்குது, அதை வந்து ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. எஸ் மிஸ். மிச்சபடி உங்களோட ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்க்யூ. நல்லா இருந்தது. குட் அட்டெம்ப்ட், பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ். తేజస్విని, எஸ் மிஸ். ஐ ஆம் அ டிஸ்கோ. அந்த ஹீரோ பேர் என்னம்மா? ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபுல நல்ல பண்ணல. சார். ஆனந்த் பாபுவோட தங்கச்சி மாதிரி பண்ணிட்டப்போ தேங்க்யூ மிஸ். பியூட்டிஃபுல்லா, குட். ஆனால் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா. எஸ் மிஸ். ஃப்ளோரிங் மூமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன், பட் கீப் கோயிங். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ். குட். ஓகே, ஸோ தேஜஸ்வினி, யூ ப்ரூவிங் தட் யூர் இம்ப்ரூவிங். ஸோ இதுக்கு வந்து என்ன மார்க்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்க ஸ்கோர்ஸ். வாமா, இங்கே வாமா. உன் கையாலேயே ஓப்பன் பண்ணுமா. ஓப்பன் பண்ணி தருண் மாஸ்டருக்கு ஊட்டி விடுமா. ஏன் சொல்லலாம், நான் உனக்கு எவ்வளோ அழகாக கொடுத்து ஓப்பன் பண்ணி தருண் மாஸ்டருக்கு ஊட்டுன்னு. அவருக்கு சுகர் இருக்கா என்னன்னு கூட கேட்காம நீ பாட்டு ஊற்றிடுறேன். யோசிக்கணும்ல மாஸ்டர், உங்களுக்கு சுகர் எதனா இருக்கா மாஸ்டர், அப்புறம் இதுவாகிடக்கூடாதுன்னு யோசிக்கணும். எனக்கு பாதி கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும். நீ ரெண்டுமே கொடுக்காம. உங்களுக்கு அந்த சக்கரை வியாதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல எண்ணத்துல தான் மாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கல. பாவம் அந்த பொண்ணு. ஓகே, ரைட். ஸோ ஜட்ஜஸ், உங்க ஸ்கோர்ஸ் தேஜஸ்வினிக்கு